போட்டி நிறைந்த உலகத்தில் சிறந்த போட்டியாளர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஆடியோக்கள் தொடர்ச்சியாக வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். போன ஆடியோவில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. ஸோ பதிலளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதற்கான விடைகளை பார்ப்போம். அதாவது தமிழ் முனிவர்களுள் ஒருவராக வீரமாமுனிவர் திகழ்கிறார் என்று வீரமாமுனிவருக்கு புகழறம் சூட்டியவர் யார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அதற்கு சரியான பதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் தான் இவரை தமிழ் முனிவர்களில் ஒருவராக வீரமாமுனிவர் திகழ்கிறார் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதற்கு சரியான பதில் ராபி சேதுப்பிள்ளை. பதிலளித்த அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுக அப்படின்ற ஒரு தலைப்பிலிருந்து ஒரு 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? இந்த டாபிக்லாம் நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 2-3 மதிப்பெண்களை நீங்கள் எப்பயுமே தவற விடக்கூடாது. அதனால் கவனமாக பாருங்கள், சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். கேள்வி எண் 1. யாதொன்றும் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை யாது பிளஸ் என்றும். யாதொன்றும் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை யாது பிளஸ் என்றும். கேள்வி எண் 2. பொய்யாதொழுகின் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பொய்யாது பிளஸ் ஒழுகின். பொய்யாதொழுகின் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பொய்யாது பிளஸ் ஒழுகின். கேள்வி எண் 3. நான்மணி மாலை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை 4 பிளஸ் மணிமாலை. நான்மணி மாலை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா 4 பிளஸ் மணிமாலை. கேள்வி எண் 4. பூங்கோயில் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பூ பிளஸ் கோயில். பூங்கோயில் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பூ பிளஸ் கோயில். கேள்வி எண் 5. புடைத்தென்னார் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை புடைத்து பிளஸ் எண்ணார். புடைத்தென்னார் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை புடைத்து பிளஸ் எண்ணார். கேள்வி எண் 6. அணிவதல்லவோ என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை அணிவதால் பிளஸ் அல்லவோ. அணிவதல்லவோ என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை அணிவதால் பிளஸ் அல்லவோ. கேள்வி எண் 7. உடற்குண்டாம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை உடற்கு பிளஸ் உண்டாம். உடற்குண்டாம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா உடற்கு பிளஸ் உண்டாம். கேள்வி எண் 8. சேமமுற என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை சேமம் பிளஸ் உற. சேமமுற என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை சேமம் பிளஸ் உற. கேள்வி எண் 9. பருவப்பெண் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பருவம் பிளஸ் பெண். பருவப்பெண் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பருவம் பிளஸ் பெண். கேள்வி எண் 10. நிலவு முண்டோ என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை நிலவு பிளஸ் உண்டோ. நிலவு முண்டோ என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை நிலவு பிளஸ் உண்டோ. கேள்வி எண் 11. நின்னடி என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை நினது பிளஸ் அடி. நின்னடி என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை நினது பிளஸ் அடி. கேள்வி எண் 12. மணற்கேணி என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை மணல் பிளஸ் கேணி. மணற்கேணி என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை மணல் பிளஸ் கேணி. கேள்வி எண் 13. நன்னூல் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை நன்மை பிளஸ் நூல். நன்னூல் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை நன்மை பிளஸ் நூல். கேள்வி எண் 14. பசும்பொற்சுடர் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பசுமை பிளஸ் பொன் பிளஸ் சுடர்.
பசும்பொற் சுடர் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பசுமை பிளஸ் பொன் பிளஸ் சுடர். கேள்வி எண் 15. செயற்கரிய. விடை பார்த்தீங்கன்னா செயற்கு பிளஸ் அரிய. செயற்கரிய என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா செயற்கு பிளஸ் அரிய. கேள்வி எண் 16. பொருட்டன்று என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பொருட்டு பிளஸ் அன்று. பொருட்டன்று என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா பொருட்டு பிளஸ் அன்று. கேள்வி எண் 17. சதுரகராதி. விடை பார்த்தீங்கன்னா சதுர் பிளஸ் அகராதி. சதுரகராதி என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை சதுர் பிளஸ் அகராதி. கேள்வி எண் 18. ஓரிடம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா ஓர் பிளஸ் இடம். ஓரிடம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா ஓர் பிளஸ் இடம். கேள்வி எண் 19. பசுந்தலை. விடை பசுமை பிளஸ் தலை. பசுந்தலை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பசுமை பிளஸ் தலை. கேள்வி எண் 20. பைங்குவலை. விடை பார்த்தீங்கன்னா பைங்குவலை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பசுமை பிளஸ் குவளை. பைங்குவலை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பசுமை பிளஸ் குவளை. கேள்வி எண் 21. மின்னணுவியல் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை மின்னணு பிளஸ் இயல். மின்னணுவியல் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை மின்னணு பிளஸ் இயல். கேள்வி எண் 22. மேம்படையா என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா மேம்பாடு பிளஸ் அடைய. மேம்பாடடைய என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை மேம்பாடு பிளஸ் அடைய. கேள்வி எண் 23. தாய்மை அன்பு. விடை பார்த்தீங்கன்னா இந்த சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா தாய்மை பிளஸ் அன்பு. தாய்மை அன்பு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா தாய்மை பிளஸ் அன்பு. கேள்வி எண் 24. தென்னாடு. விடை பார்த்தீங்கன்னா தெற்கு பிளஸ் நாடு. தென்னாடு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா தெற்கு பிளஸ் நாடு. கேள்வி எண் 25. ஒன்றுற என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா ஒன்று பிளஸ் அற. ஒன்றுற என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா ஒன்று பிளஸ் அற. கேள்வி எண் 26. ஏட்டிலக்கியம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா ஏடு பிளஸ் இலக்கியம். ஏட்டிலக்கியம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா ஏடு பிளஸ் இலக்கியம். கேள்வி எண் 27. சண்பக காடு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை சண்பகம் பிளஸ் காடு. சண்பக காடு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை சண்பகம் பிளஸ் காடு. கேள்வி எண் 28. வனந்தொரும் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா வனம் பிளஸ் தோறும். வனந்தொரும் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா வனம் பிளஸ் தோறும். கேள்வி எண் 29. போதவில் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா போது பிளஸ் அவில். போதவில் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா போது பிளஸ் அவில். கேள்வி எண் 30. ஒற்றைக்கால் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா ஒன்று பிளஸ் கால். ஒற்றைக்கால் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா ஒன்று பிளஸ் கால். ஓகே நண்பர்களே, நன்றி நண்பர்களே. தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். இன்றைக்கு உங்களுக்கான ஒரு கேள்வி, அதாவது தமிழ் நாடகத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? தமிழ் நாடகத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? இந்த கேள்விக்கு தெரிந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சொல்வதற்கு முயற்சி செய்யுங்கள். முயற்சி தான் உங்களுடைய வாழ்க்கையை பயிற்சியாக
நீங்கள் பயிற்சியை எதிர்கொள்ளும் போது நிச்சயமான முறையில் உங்களால் வருகின்ற தேர்வில் வெற்றி பெறுவதற்கு அரிய வாய்ப்பாகவும் அமையும் என்பதை எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.